Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக யார் வேணால் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு டிசைனர் ப்ளவுஸ். ஸோ இதுக்கு வந்து நார்மலாக உங்கள் பேக் பார்ட் எப்படி நம்ம வரைகிறோமோ அதே மாதிரி தான் ஷோல்டர்ஸ், ஆர்ம் ஹோல், அதே மாதிரி உங்களோட பார்டர்ஸ் எல்லாமே நார்மலாக நீங்கள் எப்படி ப்ளவுஸு கொடுப்பீங்களோ அதே மாதிரி தான். ஸோ டிசைனர் ப்ளவுஸ் வந்து சொன்னால் நம்ம பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அதை ட்ரை பண்ண தான் தெரியும் அதில் இருக்க என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன், எப்படிலாம் நெக்லைன் திருப்ப முடியாமல் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுவோன்னு. பட் ஆனால் இந்த டிசைனர் ப்ளவுஸ் இல்லை, மோஸ்ட்லி என் சேனலுக்கு டிசைன் ப்ளவுஸ்லாம் ரொம்ப ஈஸியாக, அதாவது பிகினர்ஸ் கூட பண்ணுற அளவுக்கான ஈஸியான டிசைனர் ப்ளவுஸ். ஸோ அந்த மாதிரி ஒன்று தான் இதில் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ப்ளவுஸோட லென்த் எவ்வளோ வேணுமோ அதை நான் எடுத்துகிட்டு சைடை கட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து ஆர்ம் ஹோல் கர்வ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நெக்லைன் வித் வந்து உங்களுக்கு எவ்வளோ நெக்லைன் வித் நார்மலாக நீங்கள் எடுப்பீங்களோ அதே எடுக்கலாம். ஆனால் நெக்லைன் டெப்த்தை மட்டும் கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் 8 இன்ச் வைக்கிறீங்கன்னா நீங்கள் 9லேருந்து 9.5 இன்ச் வரைக்கும் கூட இந்த நெக்லைன் டெப்த் எடுக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டிசைனும் பார்க்க அழகாக சீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து நெக்லைன் லைன் வரைஞ்ச பிறகு இந்த ப்ளவுஸை இப்படி ஓப்பன் பண்ணி போட்டுருங்க. ஸோ ஒரு சைடு வந்து 2.5 இன்ச் நெக்லைன் வச்சிங்கன்னா ஓப்பன் பண்ணி திரும்பி அதே 2.5 இன்ச் இன்னொரு பக்கம் மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்கேல் வச்சு திரும்பி ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே தான் இப்போ நம்ம நெக்லைனோட டிசைன் நான் வரைய போகிறேன். ஓகே, ஸோ ஒருவேளை துணி வந்து ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு லைனிங் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் கூட கொடுக்கலாம். இன்றைக்கி நான் இதுக்கு இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் கொடுக்கல, டேரெக்டாக பைப்பிங் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நெக்லைன் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி விரிஞ்சிருந்தால் அழகாக இருக்கும்னு சொன்னேன். அதனால் அவுட்டரில் ஒரு 1/2 இன்ச் சேர்த்து இதை நான் வந்து கர்வ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ நெக்லைன் டெப்த்தும் வந்து 9 இன்ச் வரைக்கும் இறக்குங்க. கீழ் பக்கம் மட்டும் நெக்லைனை கொஞ்சம் விரித்து கொடுங்க. அப்போது இந்த நெக்லைன் டிசைன் வந்து ரொம்ப அழகாக சீட் ஆகிடும். ஸோ மேலேருந்து வந்து இந்த மாதிரி உள் பக்கத்தில் ஒரு கர்வ் போடுங்க. திரும்பி அங்கேருந்து அது அப்படியே கீழே வந்து கனெக்ட் ஆகி நார்மலாக நம்ம கொடுக்குறோம்ல அந்த யூ. ஓகே, எப்பவும் வர அதே யூ நான் கீழே வரைஞ்சிட்றேன். ஓகே, ஸோ இந்த ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் மார்க் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அதில் கொஞ்சம் சரி ஒர்க் இருக்கிறதுனால இப்போ வந்து நான் எவ்வளோ தூரம் மார்க் பண்ணணும் அது வரைக்கும் நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். சப்போஸ் உங்கள் ஃபேப்ரிக் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் கொடுத்து டர்ன் பண்ண பிறகு நீங்கள் பைப்பிங் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு மேலே இதை அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு பைப்பிங் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு கோல்டன் கலர் ப்ரோக்கேட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஷ்யூ ஃபேப்ரிக் கூட எடுத்து இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இதை முடித்த பிறகு நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் நான் இது இன்னும் கட் பண்ணலை, இதை கட் பண்ணிவிட்டு இதுபடி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆர்ம் ஹோல் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொக்கேடை வந்து கிராஸ் பீஸில் கட் பண்ணி இதை நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதேமாதிரி பைப்பிங்கை திருப்பி நெக்லைன் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். சின்ன சின்ன டீட்டெயிலிங், சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஒரு ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு நமக்கு தேவையான விஷயம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள்.